கவரி நகைகள் வந்து எவ்வளோ தான் கருத்து போயிருந்தாலும் அதை ஈஸியாக வீட்டிலேயே பாலிஷ் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியில் நான் வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். புளி வந்து சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கையாலே வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா கல்லுப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கவரி நகைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். செயினாக இருந்தாலும் சரி, இல்லை வளையல், கம்மல், மோதிரம், இந்த மாதிரி எவ்வளோ கவரி நகைகள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணிக்குள்ள வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள ஊற வச்ச புளியை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்தீங்கன்னாவே போதும். சூப்பராக வந்து பளிச்சுன்னு கீழே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. கலரும் வந்து ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. அந்த செயின் வந்து நம்ம ஊற வச்ச போவே நல்லா அழுக்கு போயிருக்குது. இதுக்கப்புறம் இந்த புளியை வச்சு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த கலர் வந்து பழைய கலருக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து தேய்ச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக நீங்கள் புளி வச்சு தேய்ச்சிங்கனாலும் போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. தேய்ச்சி இப்போ நார்மலாக வந்து நம்ம அந்த தண்ணியில் கழுவுனப்போவே நல்லா வந்து பளிச்சு மாறிடுச்சு. இப்போ செயின் தான் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இந்த செயினை எப்படி புதுசு போல மாற்றலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அதே பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். நமக்கு செயின் மட்டும் தான் வந்து நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால செயினுக்கு மட்டும் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் வந்து தண்ணி ஆக வேண்டாம். லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த செயினை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த செயினை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு இந்த மஞ்சள் வந்து செயினில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து ஊற வச்சுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சேன். பாருங்கள், நல்லா வந்து மஞ்சள் வந்து இதோட செட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும், நல்லாவே செட் ஆகிடும். இப்போ இதை வந்து இன்னொரு தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட கவரிங் நகைகள் எவ்வளோ கருத்து போய் இருந்தாலும் பளிச்சுன்னு மாறிடும். இப்போ நான் வந்து தண்ணியில் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கழுவுறப்பவே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வந்து தெரியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்க, நல்லாவே பளிச்சு மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருத்து போன கவரிங் நகைகளை வெளியில் பாலிஷ் போட கொடுக்காம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். பாலிஷ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் கிளாத் மேலே விரிச்சு காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நல்ல வித்தியாசம் வந்து தெரியும்.